நேர்களுக்கு வணக்கம். வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்களும் இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி ஆரோக்கிய வாழ்வு. மக்களின் உடல்நல உளநல பிரச்சனைகள் சம்பந்தமான முக்கியமான தலைப்புகளை எடுத்துக்கொண்டு பட்டறிவும் படிப்பறிவும் மிக்க மருத்துவர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு அந்த தலைப்பை ஆராய்ந்து பேசுகிற நிகழ்ச்சி. பொதுவான ஆலோசனைகளாக இருந்தாலும் பல விடயங்கள் நேர்களது கேள்விகளுக்கு பதில் அளிப்பதன் மூலமும் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை சொல்லுகிறோம். வாருங்கள் டாக்டர் நாராயணி, வாருங்கள் டாக்டர் சுதர்ஷினி, நிகழ்ச்சி உங்கள் கையில். வணக்கம். வணக்கம் அனைத்து தாயக நேயர்களுக்கும். இன்று நாங்கள் இந்த தாயகம் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியிலே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாதவிடாய் நிற்கின்ற காலத்தை அந்நிய பகுதியில் ஏற்படுகின்ற குருதிப்பெருக்கு பற்றி. இப்பொழுது நாங்கள் இந்த பெருமெனோபோஸ், அதாவது மாதவிடாயை அண்மித்த காலப்பகுதி என்றால் என்ன, அது எந்த வயது வளமையாக, அதில் என்ன மாற்றங்கள், எவ்வாறு இந்த மாற்றங்கள் வருகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். டாக்டர் நலாயினி அவர்களே, இந்த பெரிமெனோபோஸ், அதாவது மாதவிடாயை அண்மித்த காலப்பகுதி என்றால் என்ன, அதில் என்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றது என்பதை கொஞ்சம் விளக்கமாக கூறுவீர்களா? ஆமாம், நீங்கள் மெனோபோஸ், அதாவது மாதவிடாய் நிற்கின்ற தருவாயைத்தான் நாங்கள் மெனோபோஸ் என்று சொல்லுகின்றோம். இந்த மாதவிடாய் எப்பொழுது நிற்கின்றது என்பது ஆளுக்கு ஆள் வேறுபடுகின்றது. இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால் பொதுவாக ஒரு 45 தொடக்கம் 55 வயது அந்த காலப்பகுதியில் பொதுவாக இந்த மாதவிடாய் நிற்கின்றது. அப்ப நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவரேஜாக பொதுவாக நாங்கள் ஒரு 50-51 வயசு என்று சொல்லலாம் அந்த நிற்கின்ற காலம். அந்த காலத்தை அண்மித்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்ப நாங்கள் குடும்ப வைத்தியராக இருக்கும் பொழுது பலர் அந்த காலங்களில் இந்த மாதவிடாய் குழப்பம், அதாவது அவர்களுக்கு ஒரு வளமைக்கு மாறாக குருதிப்பெருக்கு இருப்பது போன்ற பிரச்சனைகளால் அடிக்கடி அவர்கள் குடும்ப வைத்தியரிடம் வந்து ஆலோசனை பெறும் நிலைமையை கண்டிருப்பீர்கள். சிலர் தங்களுக்கு டாக்டர் சுதர்ஷினி சொன்னது போல தங்களோட பாட்டிலேயே வேற விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதாவது அவர்களுடைய குடும்பம், வேலை போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுத்து இதனை கவலையினமாக விட்டு விடுகின்றார்கள். அப்படி பலர், அதாவது இலங்கை தமிழர் ஆகிய புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் பலர் அப்படியான நிலைமையில் இருப்பதை நாங்கள் 2 பேரும் பொதுவாக அவதானித்த ஒரு விடயம். எனவே நாங்கள் இப்ப நாங்கள் மாதவிடாய் நிற்பது என்பதை எவ்வாறு நாங்கள் வரையறை செய்யலாம் என்றால், ஒருவருக்கு 12 மாதங்கள் இந்த மாதவிடாய் வராமல் இருந்தால் அதற்கு பிறகு நாங்கள் அவர் ஒரு மெனோபோஸ் உமன், அதாவது அவர் மாதவிடாய் அவருக்கு வருவது நின்று விட்டது என்று நாங்கள் கருதி கொள்ளும். ஆனால் இந்த நிற்கும் தருவாய்க்கு அண்மித்த கால பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளைத்தான் நாங்கள் இன்று கதைக்க இருக்கின்றோம். அதிலேயும் முக்கியமாக அதனை நாங்கள் பெரி மெனோபோசல் என்று சொல்லுகின்றோம். அதனை அண்மித்த காலத்தில் ஏற்படுகின்ற குருதிப்பெருக்குத்தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. குருதிப்பெருக்கினால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதனால் ஏற்படுகின்ற அனீமியா, அதாவது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் தான் நாங்கள் பொதுவாக குடும்ப வைத்தியராக இருக்கும் பொழுது நாங்கள் அவதானித்த விடயங்கள். எனவே நாங்கள் இந்த மாதவிடாய் நிற்கும் பொழுது ஏன் இந்த பிரச்சனை, அதாவது ஏன் இவர்களுக்கு இந்த குருதிப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது, ஏன் ஒழுங்காக வந்த குருதிப்போக்கு ஒழுங்காக ஒரு அடியா நிற்கலாம், ஏன் அப்படி நிற்காமல் இப்படி பிரச்சனை கொடுக்கின்றது. ஆனால் சிலருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு அப்ரப்டாக, அதாவது ஒரு பிரச்சனை கொடுக்காமல் நிற்கின்றது. அது அப்படி சிலருக்கு தான் அப்படி நடக்கின்றது. பொதுவாக பலர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை இந்த காலத்தில் அதிக குருதிப்போக்கு அல்லது அவர்களுக்கு அடிக்கடி குருதி போக்கு ஏற்படுவது, அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத அவர்களது நாளாந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இடர்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மாதவிடாய் சக்கரத்தில் 2 ஹோமோன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன் சொல்லப்படுகின்ற 2 ஹோமோன்ஸ்
பங்கு பெற்றுகின்றது இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் சக்கரத்தில் முக்கியமாக. அப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஈஸ்ட்ரஜன் என்ற வேலை என்ன, ப்ரொஜெஸ்டரோன் வேலை என்னன்னு பார்த்தால் இந்த ஈஸ்ட்ரஜன் தான் எங்களுடைய கர்ப்பை பையின் லைனிங், அதாவது உள்ளுக்குள் அந்த கர்ப்பப்பை நாங்கள் பிள்ளை அதாவது ஒரு பெண் கருத்தரிக்கும் பொழுது அந்த பிள்ளை வளர்வதற்குரிய சூழலை உள்ளுக்கு உருவாக்குவதற்கு அந்த அதாவது ஒரு கொஷன் மாதிரி உள்ளுக்கு அந்த லைனிங்கை செப்பனிடுவதற்கு இந்த ஈஸ்ட்ரஜன் உதவுகின்றது. இந்த ப்ரொஜெஸ்டரோன் என்னத்துக்கு உதவுகின்றது என்று பார்த்தால் இந்த ஓவரியில இருந்து முட்டை வெளியேறும் போது, அதாவது அந்த ஓவிலேஷன் என்று சொல்லுவோம், அந்த ப்ரொஜெஸ்டரோன் ஓவிலேஷன் முட்டை வெளியேறினால் தான் அந்த ஹோமோன் வெளியேறக்கூடும் பொழுது அந்த ஹோமோன் எங்களுக்கு கற்பம் தரிப்பதற்கு முக்கியமாக அமைகின்றது. அப்ப நீங்க இந்த 2 ஹோமோனையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மெனோபோஸ் காலம் அண்மிக்கும் பொழுது இந்த 2 ஹோமோன் அளவிலையும் ஒரு சமநிலை குழம்புகின்றது. அப்ப சமநிலை குழம்பும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் இந்த ப்ரொஜெஸ்டரோன், அதாவது முட்டை வெளியேறுவது, அதாவது கர்ப்பப்பையில் இருந்து முட்டை சூலகத்தில் இருந்து முட்டை வெளியேறுகின்ற தன்மையை இழக்கின்றோம். அதாவது பெண்கள் மெனோபோஸ், அதாவது நாங்கள் எங்களுடைய மாதவிடாய் நிற்கும் காலத்தை அண்மிக்கும் பொழுது இந்த முட்டை வெளியேறுகின்ற தன்மை இழக்கப்படுகின்றது. எனவே அந்த ப்ரொஜெஸ்டரோன் அளவு குறைவடைகின்றது. அப்ப அந்த ஈஸ்ட்ரஜன் என்ன செய்கின்றது, கட்டுப்பாடற்ற வகையில் இந்த ஈஸ்ட்ரஜன் அளவு கூடிக்கொண்டு போகும் பொழுது இந்த கர்ப்பை பையின் உள் பகுதி கூடுதலான குருதி குழாய்களினால் ஒரு நரிஷான, அதாவது ஒரு வளமான ஒரு இதால் சூழப்படும் பொழுது இந்த குருதி போக்கு, அதாவது அவர்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்டரோன் அளவு குறையும் பொழுது இது கூடும் பொழுது இது கிட்டத்தட்ட நாங்கள் இதனை இப்படி ஒப்பிடலாம். என்னென்று சொன்னால் இப்ப உங்களுக்கு விளங்கத்தக்கதாக சொல்வதென்றால் இந்த யூட்ரைன் லைனிங்க ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி, அதாவது உரம் போட்டு ஒரு பயிற்சியை நடும் பொழுது ஃபெர்டிலைசர் எப்படி உதவுகிறதோ அதே போலதான் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன். ஆனா இந்த நாங்கள் ப்ரொஜெஸ்டரோன் என்ன செய்து கிட்டத்தட்ட ஒரு லோன் மூவ மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் அந்த ப்ரொஜெஸ்டரோன் செய்து கொண்டிருக்கு. அப்ப அந்த ஈஸ்ட்ரஜனுக்கும் ப்ரொஜெஸ்டரோனுக்கும் சமநிலை குழம்பும் பொழுது எங்களுக்கு கூடுதலாக இந்த குருதி போக்கு வருகின்றது. அப்ப நாங்கள் அப்படி வரும் பொழுது நாங்கள் இந்த மெனோபோஸை அடையும் பொழுது இந்த ப்ரொஜெஸ்டரோன் அளவு படிப்படியாக குறைந்து இந்த ஈஸ்ட்ரஜன் அளவும், ஏனென்றால் சூலகத்தில் 2 ஹோமோனும் சூலகத்தில் இருந்து வருகின்றது. அப்ப இந்த செயற்பாடு குறைவடைந்து கொண்டு போகும் பொழுது 2ம் குறைவடையும் பொழுது எங்களுக்கு இந்த குருதி பெருக்கு நிற்கின்றது. ஆனால் இந்த பெரிமெனோபோஸ் காலத்தில், அதாவது மாதவிடாய் நிற்கின்ற காலத்துக்கு அண்மித்த 4-5 வருடம் பகுதிகளில் பலருக்கு இந்த அதிக போக்கு இந்த பிரச்சனை வெகுவாக காணப்படுகிறது. எனவே இந்த டிரான்சிஷன் பீரியட், அதாவது இந்த ஹோமோன்களுடைய இந்த 2 ஹோமோனுடைய டிரான்சிஷன் பீரியட்ல, அதாவது மாற்றம் அடைகின்ற நிலைமையில் தான் அளவில் மாற்றம் அடைகின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த அதிகளவான குருதிப்போக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. இப்ப நீங்கள் பொதுவாக பெண்களை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் இந்த அளவு கூடி ஈஸ்ட்ரஜன் அளவு முதல் நீங்கள் பீரியட்ஸ் பெண்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது அவர்களுக்கு ஈஸ்ட்ரஜன் அளவு குறைஞ்சு பேருந்து படிப்படியாக ஈஸ்ட்ரஜன் அளவு கூடி அவர்கள் கற்பம் தரிப்பதற்குரிய சூழ்நிலை வரும். பேருந்து அந்த நேரத்தில் இந்த முட்டை வெளியேறி இந்த கற்பம் தரிக்காமல் விட்டால் அவர்களுக்கு மாதவிடாய் வரும். அப்ப அது ஒரு சைக்கிளாக ஒரு சுற்றுவட்டமாக அது சுழற்சி முறையில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த நிற்கும் காலத்தில், அதாவது பெரிமெனோபோசல் பீரியட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில், அதாவது 45 வயதிற்கு பிற்பாடு பலருக்கு இப்படியான பிரச்சனைகள் வருகின்றது. டாக்டர் சுதேஷினி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ளீடிங் அதாவது நான் சொன்னேன் இந்த ஹோமோன் சேஞ்சஸ், அதாவது மாற்றங்கள், ஹோமோனில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இதற்கு காரணமாக கூடுதலாக இருக்கின்றது. இதனை விட வேறு எவ்வாறான காரணங்களினால் இப்படியான பிரச்சனைகள், அதாவது இந்த ப்ளீடிங் வேறு ஏதாவது காரணங்களாலும் வரமா, அதனை ஒரு விளக்கமாக சொல்ல முடியும்? அது தவிர அந்த மாதவிடாய் அண்மித்த பகுதியில் சில சமயங்களில் அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையின் உள்ளே சில கர்ப்பப்பையின் உட்சுவரில் வளருகின்ற சில வளர்ச்சிகள், அதை சொல்வோம் பொலிப்ஸ் என்று சொல்லி,
அதனால் கூட ஒரு பெண்ணிற்கு அதீத குருதிப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதைவிட அவர் கர்ப்ப பையினுடைய தசையில் வளருகின்ற சில கட்டிகள், நாங்கள் ஃபைப்ராய்டு என்று சொல்லுவோம். பெரும்பாலான பெண்கள் இந்த வேர்டை தெரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த ஃபைப்ராய்டு இருக்கும் பொழுதும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற குருதிப்பெருக்கு அதீதமாக இருக்கின்றது. அது தவிர இந்த கர்ப்பப்பையின் உட்சுவர் ஆனது கர்ப்பப்பை தசையினுள் வளருதல், அதை அடினோமயோசிஸ் என்று சொல்லுவோம். அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட அந்த குருதிப்பெருக்கு கூடுகின்றது. இந்த கர்ப்பப்பை காரணங்களை தவிர சில சமயங்களில் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தைராய்டு சுரப்பியினுடைய தொழிற்பாடு சீராக இல்லாத பட்சத்தில் அது ஹைப்போதைராய்டிசம், சில நேரத்தில் ஹைப்பர் என்று போகும் பொழுது ரெண்டும் கலந்த சிம்டம்ஸாக அதீத குருதிப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அது தவிர சில பேரை நாங்கள் கவனித்தோம் என்றால் அவர்கள் பிளட் தினர்ஸ் என்று சொல்லுகின்ற குருதியை தனித்தன்மையில் வைத்திருக்கக்கூடிய சில மருந்துகளை பாவிக்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு இந்த அதீதமான குருதிப்பெருக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இவைகள் நாங்கள் சொல்லுவோம், அது பெரும்பாலும் இவைகளை நாங்கள் ட்ரீட் பண்ண, அதாவது சிகிச்சை அளித்துக் கொள்ள முடியும். இது பாரதூரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. நான் முன் கூறியது போல அது ஒரு புற்றுநோயாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் ஏர்லியாக, அதாவது முன்கூட்டியே ஒரு வைத்தியரை அணுகி அவர்கள் மூலம் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைகளை செய்வதன் மூலமோ அல்லது ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் சில நேரம் நாங்கள் அவர்களை கைனகாலஜிஸ்ட்டை அனுப்பி பயாப்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய தசையை எடுத்து டெஸ்ட் செய்வதன் மூலமோ அந்த கர்ப்பப்பையினுள் என்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றது என்பதை கண்டறிவதன் மூலம் இந்த அதீத குருதிப்பெருக்கு மாதவிடாய் நிற்கும் தருணத்தில் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை முன்கூட்டியே அறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாயின் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை ஒரு அப்நார்மலாக, அதாவது அசாதாரணமாக கூடுதலாக ஒரு பெண்ணுக்கு குருதிப்போக்கு கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமாயின், சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு கால் அவர்களுடைய பேடை மாற்ற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், அல்லாவிடில் அவர்களுடைய மாதவிடாயானது 2 கிழமைகளுக்கு நீடிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது 2 மாதவிடாய்களுக்கு இடையிலே குருதி கசிவு, அதாவது ஸ்பாட்டிங் என்று சொல்லுகின்ற இதுகள் வரும் பொழுது அது நார்மலான சாதாரணமான மாதவிடாயை விட அது ஒரு அசாதாரணமான ஒரு அறிகுறியாக நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு முன்கூட்டியே வைத்தியரை அணுகி அதற்கான சரியான பரிசோதனைகளை செய்வதன் மூலம் அதற்கான காரணத்தை கண்டறிந்து நாங்கள் அதுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். ஏனெனில் இந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற குருதிப்பெருக்கானது ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடல் பொருளாதார ரீதியாக கூட பெரிய தாக்கத்தை உண்டாக்குகின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதீத குருதிப்பெருக்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உடற்சோர்வு இருக்கும். அவர்களுடைய நாளாந்த வேலைகளை செய்வதற்கோ அல்லது வேலைக்கு போவதற்கோ ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒரு கால அவர்கள் அதீத குருதிப்பெருக்கு இருக்கும் பொழுது அவர்களுடைய வேலை தளத்திலே அடிக்கடி அவர்கள் வாஷ்ரூம் போறது கூட ஒரு அசாதாரணமாக இருக்கும். அதை விட அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் வேலைக்கு போவதை கூட தவிர்க்கிறார்கள். அப்போ பொருளாதார ரீதியாக கூட அதை அவர்களுக்கு அது தாக்கத்தை உண்டாக்குகின்றது. எனவே இது பாரதூரமான ஒரு காரணமாக இல்லாமல் முன்கூட்டியே நாங்கள் அதுக்கு சிகிச்சை கொடுப்போமாயின் அவளுடைய உடல் பொருளாதார ரீதியில் கூட நாங்கள் மேம்பாட்டை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆண்கள் இந்த நேர்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் யோசிக்கலாம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இன்றைக்கு டாபிக் பெண்களுக்குரியது தானே, அப்போ இதிலேயே நாங்கள் இதில் ஒன்றும் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக ஆண்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி முக்கியமானது. அவர்கள் பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படி ஒரு பெண் போசல் ஏஜில் இருக்கிற ஒரு பெண்ணை அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் சில விளவர மூடியாக சில பதில்களை சொல்லக்கூடும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய வேண்டும், இது அவர்களுடைய ஹோமோன் பிரச்சனையால தான் அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள், மற்றபடி அவர்கள் ஒழுங்காக இருந்தவர்கள் இப்படியான. இப்போ அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெறதுக்கு இப்படியான
நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும், ஓகே இப்படி எல்லாம் நடக்குது, அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹோமோன் பிரச்சனை தான். எனவே நாங்கள் குடும்ப வைத்தியரிடம் போய் இதற்குரிய பரிகாரத்தை தேட வேண்டும் என்று விளங்கிக் கொள்ளணும். அப்ப எல்லாரும் நினைக்கணும், இது ஒரு குடும்பத்துல நாங்கள் பெண்கள் தனியா பெண்களுக்குரிய பிரச்சனையை ஆண்களும் எப்படி அதனை கவனிக்க வேண்டும் என்றது இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய 2 பேருடையதும் ஆவாம். அதே வேளையில் டாக்டர்ஸ், நான் உங்களை கேட்க விரும்புவது, பெண்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள் சிலருக்கு எந்த விதமான குணங்குறியும் இல்லாமலே அது வரும், சிலருக்கு குணங்குறிகளோடு சிரமமான இரத்தப்பெருக்கோடு வரும் என்று. அவர்களுக்கு தெரியுமா தங்களுக்கு இது ஒரு மெனப்போஸ், ஒரு மாதவிடாய் முடிகிற காலம் வருகிறது என்பதை உணர்வதற்கான ஒரு அறிகுறி பெண்களின் உடலில் இருக்கிறதா, அல்லது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்பதால் வரும்போதுதான் பார்த்துக்கொள்ள வேண்டுமா? மிக அழகான கேள்வி. ஏனென்று சொன்னால் ஒருவருக்கு உடலில் ஏற்படுகின்ற, அதாவது உடல் உளத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்களை ஒவ்வொருவரும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இந்த மாதவிடாயை அண்மித்த பகுதியில் நடைபெறுகிற, அதாவது மெனோபோஸை அண்மிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு தெரியும் அவளுடைய உடம்பில் அதீத கொமனான சிம்டத்தை நாங்கள் அறிகுறியைத்தான் நாங்கள் இங்கே கதைத்தோம். அதாவது மாதவிடாயானது சீராக வராமல் சில சமயங்களில் அதீத குருதி பெருக்கு, அதே நேரம் டாக்டர் நலாயினி கூறியது போல, அதாவது ஹாட் ஃபிளஷஸ், மற்றது அவளுடைய மூடு அதுகளில் சேஞ்சஸ் வருகின்ற இதை அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட அவர்கள் வீடுகளிலே இருக்கின்ற தாய்மாரோ இல்லாட்டி அவர்களுடைய சகோதரியோ அல்லது மாமியாரோ சில சமயங்களில் இதே மாற்றங்களுக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுது அதை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல ஆசிய நாடுகளிலே, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இந்த மெனோபோஸை பற்றி விரிவாகவோ அல்லது அந்த மாற்றங்களை பற்றியோ வெளிப்படையாக ஒரு தாய் மகளிடமோ அல்லது ஒரு மாமியார் தன் மருமகளுடனோ கதைப்பது வெகுவாக பொதுவாகவே இல்லை என்று சொல்லி கூற முடியும். அப்படியான சந்தர்ப்பத்திலும் தற்போதைய காலகட்டத்திலே எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் இன்டர்நெட்டிலே தங்களுடைய சிம்டத்துகளை போட்டாலே கூகுளில் என்ன இதுக்கான மாற்றங்கள் என்ன என்று சொல்லி சில நேரம் கண்டுபிடித்து விடுவார்கள். அதை விட அவர்களுடைய உடல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான மாற்றம் அவர்கள் உடலிலே போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி, அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வைத்தியர்களை அணுகுவார்களானால் அவர்களுக்கு தெளிவான விளக்கங்களை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு. நீங்கள் உங்கள் உரையாடலை தொடருங்கள். ஆண்களை பற்றி பேசினால் ஆண்களின் குரலையும் ஒருமுறை காட்ட வேண்டும் என்று யோசித்தேன். நன்றி. நன்றி, நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவித்ததற்கு. இந்த அடுத்ததாக இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால், இப்ப நாங்கள் இந்த ப்ளீடிங், அதாவது இரத்தப்போக்கு கூடுதலாக ஏன் ஏற்படுகின்றது, அதற்குரிய காரணங்கள் என்ன, இந்த ஹோமோன் மாற்றங்களினால் வேறு என்ன சேஞ்சஸ் எங்கட ஒரு பெண்ணில காணக்கூடியதாக இருக்கும் என்றதையும் இப்ப பார்த்தோம். அதை விட இந்த குருதிப்போக்குக்கு இந்த ஹோமோன் மாற்றங்களை விட வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம் என்றதையும் டாக்டர் சுதர்ஷினி அழகாக சொன்னார்.